வெல்கம் டு தி சேனல். இப்போ நம்ம பார்க்கறது சாப்பாடு, இன்றைய சாப்பாடு. இது கோவக்காய் ரைஸு. கோவக்காயும் சிறுபருப்பும் போட்டு ஒன் பாட் ரைஸ் மாதிரி பண்ணிட்டேன். இது முருங்கைக்கீரை பொரியல். சூப்பராக முருங்கைக்கீரை பொரியல், இலசா கட் போட்டு பொரியல். இது ஒன் பாட் ரைஸ் நான் ஏற்கனவே சேனலில் போட்டுட்டேன். இருந்தாலும் சொல்கிறேன். இது கோவக்காய் ரைஸு. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், சீரகம் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு வெங்காயம் 2 தக்காளி அதை வதக்கிட்டு கோவக்காவை போட்டு வதக்கிட்டு சிறுபருப்பு ஒரு அரை டம்ளர் சிறுபருப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு மஞ்சத்தூள், பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு அப்புறம் மிளகாத்தூள், உப்பு அது போட்டுட்டு உப்பு பார்த்து போட்டுங்க. அப்புறம் கடைசியாக கூட போட்டுக்கலாம். மிளகாத்தூள், உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி. அது எப்படின்னா புளி தண்ணியோட தண்ணி அளந்துக்கணும். புளி ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளியை கரைச்சிட்டு அந்த தண்ணியோட 1க்கு 3, ஒரு பங்கு அரிசிக்கு 3 பங்கு தண்ணி ஊற்றணும். கூட கொஞ்சம் தளர வேணுன்றவங்க கூட கொஞ்சம் ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. அந்த தண்ணி புளி தண்ணியை ஊற்றிடணும். ஊற்றிட்டு நல்லா மூடி நல்லா கொதி வந்ததும் கோவக்காவும் ஒரு பாதிக்கு மேலே வெந்துட்டுருக்கோம். நல்லா கொதி வந்ததும் அரிசியை போட்டுட்டு உப்பு, காரம், இது புளிப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூடி வெயிட் போட்டுட வேண்டியது தான். வெயிட் போட்டால் சூப்பராக கோவக்காய் ரைஸ் ரெடி ஆகிடும். இது ஏற்கனவே போட்டிருக்கேன் நான். நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரைஸு. சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அருமையாக சாப்பிடுவாங்க. கடைசியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிடணும். நெய் ஊற்றிட்டா அருமையாக இருக்கும் ரைஸு. இது முருங்கைக்கீரை பொரியல் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் தாளிச்சிட்டு வெங்காயம் கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறம் கீரையை போட்டு வதக்கிட்டு உப்பு, அப்புறம் ஒரு துளி சர்க்கரை போட்டு நல்லா கலரிட்டு தண்ணி எதுவும் ஊற்றாத மூடி வச்சிடணும். வெந்த பிறகு தேங்காய் போட்டு இறக்கிட வேண்டியது தான் முருங்கைக்கீரை பொரியல். இதுதான் இன்னைக்கு சாப்பாடு. தயிர் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாரும் சாப்பிட வாங்க. வெல்கம் டு தி சேனல். இப்போ நம்ம பார்க்கறது சாப்பாடு, இன்றைய சாப்பாடு. இது கோவக்காய் ரைஸு. கோவக்காயும் சிறுபருப்பும் போட்டு ஒன் பாட் ரைஸ் மாதிரி பண்ணிட்டேன். இது முருங்கைக்கீரை பொரியல். சூப்பராக முருங்கைக்கீரை பொரியல், இலசா கட் போட்டு பொரியல். இது ஒன் பாட் ரைஸ் நான் ஏற்கனவே சேனலில் போட்டுட்டேன். இருந்தாலும் சொல்கிறேன். இது கோவக்காய் ரைஸு. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், சீரகம் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு வெங்காயம் 2 தக்காளி அதை வதக்கிட்டு கோவக்காவை போட்டு வதக்கிட்டு சிறுபருப்பு ஒரு அரை டம்ளர் சிறுபருப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு மஞ்சத்தூள், பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு அப்புறம் மிளகாத்தூள், உப்பு அது போட்டுட்டு உப்பு பார்த்து போட்டுங்க. அப்புறம் கடைசியாக கூட போட்டுக்கலாம். மிளகாத்தூள், உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி. அது எப்படின்னா புளி தண்ணியோட தண்ணி அளந்துக்கணும். புளி ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளியை கரைச்சிட்டு அந்த தண்ணியோட 1க்கு 3, ஒரு பங்கு அரிசிக்கு 3 பங்கு தண்ணி ஊற்றணும். கூட கொஞ்சம் தளர வேணுன்றவங்க கூட கொஞ்சம் ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. அந்த தண்ணி புளி தண்ணியை ஊற்றிடணும். ஊற்றிட்டு நல்லா மூடி நல்லா கொதி வந்ததும் கோவக்காவும் ஒரு பாதிக்கு மேலே வெந்துட்டுருக்கோம். நல்லா கொதி வந்ததும் அரிசியை போட்டுட்டு உப்பு, காரம், இது புளிப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூடி வெயிட் போட்டுட வேண்டியது தான். வெயிட் போட்டால் சூப்பராக கோவக்காய் ரைஸ் ரெடி ஆகிடும். இது ஏற்கனவே போட்டிருக்கேன் நான். நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் இப்போ
சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரைஸு. சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அருமையாக சாப்பிடுவாங்க. கடைசியில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிடணும். நெய் ஊற்றிட்டா அருமையாக இருக்கும் ரைஸு. முருங்கைக்கீரை பொரியல் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் தாளிச்சிட்டு வெங்காயம் கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறம் கீரையை போட்டு வதக்கிட்டு உப்பு அப்புறம் ஒரு துளி சர்க்கரை போட்டு நல்லா கலரிட்டு தண்ணி எதுவும் ஊற்றாத மூடி வச்சிடணும். வெந்த பிறகு தேங்காய் போட்டு இறக்கிட வேண்டியது தான் முருங்கைக்கீரை பொரியல். இதுதான் இன்னைக்கு சாப்பாடு. தயிர் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாரும் சாப்பிட வாங்க.